பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகை மூலமாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் வாகனங்கள் உடனடியாக இந்த வாகனத்துடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு கேட்டு அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியில், அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 50 வீடுகள் நீரில் இன்றைக்கு முழுகியிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதி, அதாவது ஏரியுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோரப்பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து ஒரு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால் போச்சம்பள்ளி தாலுக்கா, இந்த ஊத்தங்கரை தாலுக்கா 2 தாலுக்கால் இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்திருக்கிறார்கள். சாகுபடி செய்த பயிர்களெல்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதப்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்.